இப்போது இந்த ஒயர் கூடையோட மேல் பாகம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒயர் வேறு கலரு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் துண்டு ஒயர் எடுத்துகிட்டு போயிருந்தால் அதே கலர் மேட்சாக வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் மஞ்சள் கலருன்னு நினச்சி அதே மஞ்சள் கலர் மாதிரி வாங்கிட்டேன். ஒயர் மாற்றம் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகும். அதனால் சரி ஜாயின் பண்ணி மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான், எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கேயே கொண்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடித்து போடணும். அடி 8 வரிசை தான் போட்டிருப்பேன். இதில் கொடுத்த வாய்ஸை நான் எடுத்துட்டேன். இப்போ மீண்டும் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது வரிசைக்கு போகணும். 2வது வரிசை போட்டதுக்கப்புறம் 2வது வரிசைக்கும் ஏணிப்படி முடிச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு 3வது வரிசை போகணும். இதில் நான் 3 வரிசை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் மணி கோர்த்து நாட் போட்டு ரன்னிங் ஒயரை நான் இதில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணல, கண்டினியூவாக அப்படியே தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, அப்படியே மேலே கொண்டு வந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எது வசதியாகுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்குங்க. இப்போ இந்த ஒரு வரிசை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வரிசையை போட்டு எட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அது பக்கத்தில் கொண்டு நிறுத்தணும். இப்போது ஸ்டார்ட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் இருந்து ஒரு ஒயரை கீழ் நோக்கி தள்ளி விட்டுட்டு, கீழ் நோக்கி தள்ளின ஒயரை திரும்பவும் இந்த சைடில் மேல் நோக்கி விடணும். ரன்னிங் ஒயரை மடித்து அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டுட்டு இப்போ சைடில் இருக்கிற ஒயரையும் இப்போது ரன்னிங் ஒயரை மடித்து விட்டோம் இல்லையா, அது உள்ளே கொடுத்து இழுத்துக்கணும். இதில் என்னென்னா, ஏற்கனவே போட்ட நாட் மேலேயே இந்த நாட் பொருந்தணும். அப்படி பொருந்தினா தான் அடுத்த வரிசைக்கு நம்ம அப் பண்ணி போக முடியும். அதனால தான் ஏணிப்படி முடிச்சையை நாம் ஜாயின் பண்ணுறோம். முதல் வரிசை எப்படி போட்டோமோ 2வது வரிசையும் அதே மாதிரி தான் போடணும். ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அது பக்கத்தில் கொண்டு நிறுத்தினதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து போட்டுக்கலாம். எப்போவுமே முதல் வரிசையோட ஏணிப்படி முடித்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது வரிசையோட ஏணிப்படி முடித்து ஈஸியாகவும் இருக்கும். லைன் அழகாகவும் தெரியும். நம்ம ஏணிப்படி முடிச்சில் ஜாயின் பண்ண மாதிரியே 2வது வரிசையெல்லாம் தெரியாது. இது 3வது வரிசை. ஏற்கனவே 2 வரிசை போட்ட மாதிரியே இதையும் போட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணாத அப்படியே வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மேலே அப் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகலான்னு. 3 வரிசை போட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட்டு
ரன்னிங் ஒயரை வந்து நான் கட் பண்ணாத அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து மணி கோர்க்கலான்னு, மணி கோர்க்கறதுக்கு முதல்ல அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் வந்து மணி கோர்க்கணும். மணி வந்து அந்த உள்ளே இருக்கிற ஹோல்ஸு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஒயர் வந்து உள்ளே சொருகிற அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குது. இது வந்து கோலி குண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மணி. நான் ஏற்கனவே முன்ன போட்ட மணியெல்லாம் வந்து இந்த அரைநெல்லிக்காய் மாதிரி இருந்தது. அது சென்டராக குண்டாக இருக்கும், 2 சைட்லேயும் வந்து வளைவாக இருக்கும். ஆனால் இது வந்து கோலி குண்டு மாதிரி முழுசாக இருக்குது, உள்ளே மட்டும் ஹோல்ஸ் இருக்குது. அந்த மணியை விட இந்த மணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா டைட்டாகவும் அந்த ஒயரில் நல்லா பிடிச்சின்னு இருக்குது. அந்த மணியெல்லாம் கோர்த்தோம்னா ஒயரை விட்டு கீழே வந்து விழும். திரும்ப போடும்போது மீண்டும் எடுத்து கோர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா டைட்டாக அதிலே நல்லா செட்டாக நிற்கிது மணி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மணி தான் வந்து வாங்கி நிறையா போடலான்னு இருக்கேன் நான். இப்போ 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் மணி கோர்க்கணும். இப்போ இந்த சைடில் 2 மணியும் அந்த சைடில் 2 மணியும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நாட் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். ஒரு மணியும் 2 ஒயர் சேர்ந்து ஒரு நாட்டும் போட்டுக்கினே வந்தால் ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. எக்ஸ்ட்ரா வர்றதுனால அது அட்ஜஸ்ட் ஆகலை. அதனால் அந்த சைடில் சென்டராக 2 மணியும் இந்த சைடில் சென்டராக 2 மணியும் கோர்த்த பிறகு அந்த பேட்டர்ன் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு. அதனால் அந்த மாதிரி நான் 2 மணி ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ ரன்னிங் ஒயரை விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து முடித்து போடணும். இப்போ அந்த வரிசை ஒரு வரிசை அப்படியே சுற்றி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திக்கணும். ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த வரிசைக்கு மேலே ஒயரை கொண்டு போகணும். இதில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான். ஒரு வரிசை வந்து மணியும் அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டம் போட்டுட்டு மேலே 2 வரிசை வந்து ரன்னிங் ஒயரை வச்சு முடித்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு மணி 2 நாட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, திரும்ப ஒரு வரிசை அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி மணி வச்சு நான் 5 வரிசை போட்டிருப்பேன். ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். இந்த வரிசையும் முதல் வரிசை எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுன்னு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அது பக்கத்தில் வந்து நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளவே விட்டுட்டு மணியை கோர்த்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து திரும்ப வரிசை போட்டுக்கினே வரலாம்.
இப்போ 2 வரிசை போட்டு முடித்தாச்சு. இப்போ மணி ஜாயின் பண்ணோம். கீழே எந்த வரிசையில் மணி ஜாயின் பண்ணோமோ அந்த வரிசையில் வந்து மணியை ஜாயின் பண்ணணும். நாட் எந்த வரிசையில் போட்டோமோ கீழே எப்படி போட்டோமோ மேலே ஃபாலோ பண்ணி அதே போல் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கீழே இருந்து எடுத்து மேலே இந்த மாதிரி நாட் போடணும். ஒவ்வொரு மணிக்கு இடையிலையும் 2 வரிசை போட்டிருப்பேன். அந்த மாதிரியே போட்டால் அழகாக இருக்குது டிசைனு. மணி கோத்ததுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ நாட் போடணும். இந்த மாதிரி 2 வரிசை ஏற்கனவே வீடியோவில் பார்க்குறீங்க பாரு, அந்த மாதிரி 2 வரிசை மேலே திரும்பவும் போடணும். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை திரும்பவும் கட் பண்ணாமல் அதிலே விட்டுட்டு மணியை கோத்ததுக்கப்புறம் திரும்ப மேலே 2 வரிசை போடணும். முழுக்க இந்த பேட்டர்ன் தான். கடைசியாக வந்து தான் 4 வரிசை போட்டிருப்பேன் நான். ரெண்டு வரிசை போட்டுட்டு மேலே மணியை கோத்துட்டேன். திரும்ப ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே திரும்பவும் 2 வரிசை போடணும். இது வந்து மணி வந்து 4வது வரிசை கோத்து வச்சுருக்கேன். கோத்துட்டு இப்போ திரும்பவும் வந்து மேலே 2 வரிசை ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். ஏன்னா 5 வரிசை தான் வந்து மணி வரும். அதனால் 5வது வரிசை அடுத்த வரிசை போடும்போது வீடியோவில் காமிக்கிறேன். இது 5வது வரிசை மணி கோக்க போகிறேன். பாருங்கள், 4 வரிசை போட்டாச்சு. மிச்ச மணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. 5 வரிசை போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் மணி இருந்தது. அது வந்து ஒரு வரிசைக்கு பத்தலை. இல்லைன்னா அதையே ஜாயின் பண்ணி 6வது வரிசையும் போட்டிருக்கலாம். அஞ்சாவது வரிசை மணி கோத்துட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து மணி கோக்கிறதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே 4 வரிசை வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில ஒயர்லாம் துண்டாகி போச்சு, அதுக்கு மேலே அப் பண்ண முடியாது. ஒரு 4 ஒயரு கொஞ்சம் கம்மியானாவே வந்து அதுக்கு மேலே போடுறது கஷ்டம். நாட் போட்ட ஒயரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மணி கோத்த ஒயரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து கரெக்டாக நம்ம பார்த்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் 4 வரிசையோடு வந்து மேலே நிறுத்திக்கினேன். சொருகிறதுக்கு
மடித்து சொருகிறதுக்கு ஒரு வரிசையும் மிச்சம் 3 வரிசை அப்படியே ஒயர் கூடையிலே வந்து இருக்கும். ஏன் மேலே 4 வரிசை போடுறோன்னா அப்போ தான் நம்ம அந்த ஒயரை சொருகிறதுக்கு வசதி பத்தும். மணியில் வந்து ஒயரை சொருக முடியாது, சொருகலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே வந்து எப்போவுமே 3 வரிசையாவது குறைஞ்சது போடணும். சொருகிட்டு ஒயரை கட் பண்ணிக்க வேண்டியது தான். புடி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள்.